திரு பீட்டர், உங்கள்கிட்ட தொடங்குறேன். கருத்து கணிப்புகள் என்பதை எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டினுடைய களம் அப்படிங்கிறது பெரும்பாலும் உங்கள் அணிக்கு சாதகமாக இருக்கின்றன, அல்லது வரக்கூடிய சில கணிப்புகளில் அது ஒட்டுமொத்தமாக போகாது, ஒரு சில இடங்களில் போட்டி கடுமையாக இருக்கிறது, தடை தாண்ட வேண்டிய இடங்களும் இருக்கின்றன அப்படின்னு வருது. தேசிய அளவில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை பற்றியும் வருகின்றன. உங்கள் பார்வை என்ன திரு பீட்டர்? இல்ல, அதாவது இப்ப இந்த ரீசன்ட் சர்வே எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு சர்வே இருக்கு. அதாவது ஒன்னு சிஎஸ்டிஎஸ் லோக்நிதி அதனுடைய சர்வே ஒன்று, இன்னொன்று நீல்சன் டைனிக் பாஸ்கர். அது ஒரு ரெண்டுமே பாத்தீங்கன்னா ரெண்டுமே ரெப்யூட்டட் ஏஜென்சிஸ் தான், அதுல ஒன்றும் நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா ரெண்டையும் உற்று பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ஒரு த்ரெட் ரெண்டுக்குள்ளேயும் ஊடுருவதை நீங்க பார்க்கலாம். அதாவது மோடி அவர்கள் ஆட்சிக்கு வருவதை உண்மையிலேயே எத்தனை பேர் எதிர்க்கிறார்கள் என்பதை நீங்க இந்த சிஎஸ்டிஎஸ் லோக்நிதி அறிக்கையினுடைய ஒவ்வொரு பகுதியாக நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னா கடைசியில நீங்க ஒரு அசஸ்மெண்ட்டுக்கு வர முடியும். ஒரு 70 விழுக்காட்டு மக்கள் மோடி வருவதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் அதுல ஒட்டுமொத்தமாக தெரிய வருகிற செய்தி. அதாவது ஒரே ஒரு காலத்தில் மட்டும்தான் மோடியை திரும்ப வருகிறவர்கள், வர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், மோடி வர வேண்டாம் என்று விரும்புகிறவர்கள், அந்த ஒரு காலத்தில் ஒரு 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 12 பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி அந்த சர்வே இருக்கு. ஆனா அதிலே சைலண்டா கருத்து சொல்லாதவர்கள்ங்கிற கருத்து இருக்கு பாருங்க, அது ஒரு கணிசமான பகுதியாக இருக்கிறது. இது அகத பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்து அடுத்த முறை தேர்தலுக்கு வருகின்ற போது இதே மாதிரி ஒரு கருத்து கணிப்பு நடத்தப்பட்டு வாஜ்பாய் திரும்ப வர வேண்டும் என்று விரும்புகிறீர்களா வேண்டாமா என்று கேட்டபோது வாஜ்பாய் திரும்ப வர வேண்டும் என்று சொன்னவர்கள் தான் அதிகமாக இருந்தார்கள். அதுல வேண்டாம் என்று சொன்னவர்கள் குறைவு. ஆனா அப்பவும் சைலண்டா இருந்தவர்கள் இதே ஏறக்குறைய இதே போஸ்டன் தான். அதை பார்க்கின்ற போது என்ன தோணுது என்று சொன்னா, இந்த சைலண்டா இருக்கிறவங்க எப்போ பண்ணுவாங்க. ரெண்டாவது இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்த சிஎஸ்டிஎஸ் லோக்நிதி முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன், ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால வெகு முந்தி எடுக்கப்பட்ட ஒரு கருத்து கணிப்பு. அதற்கு பிறகுதான் காங்கிரஸ் மேனிபெஸ்டோ எல்லாம் வந்திருக்கு. ஓகே, அதுக்கு பிறகு இன்னைக்கு பிஜேபி மேனிபெஸ்டோ இஸ் drawn a flag. அது ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாருடைய தரப்பு மக்களாலும் அதுல சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்று சொல்ல முடிவெடுக்காமல் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருமே காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகளுக்கு தான் வாக்களிப்பார்கள்னு என்ன நம்பிக்கை இருக்கு, அல்லது என்ன வாய்ப்பு இருக்கு? அதுல நான் அப்படி சொல்லல, அவர்களுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு தான் நான் சொல்றேன். அதாவது அவர்கள் நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஆக்டிவா, அதாவது என்னன்னா இந்த பாஜக ஆட்சியில் இருக்கின்ற போது கருத்து சொல்ல பலர் பயப்படுகிறார். ஏன்னா அதனால என்ன விளைவுகள் ஏற்படும்ங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால நிறைய வாக்காளர்கள் கருத்து சொல்வதற்கு பயந்து போய் இருக்கின்றவர்கள், அவர்கள் நிச்சயமா நீங்க ஆக்டிவா மோடியை சப்போர்ட் பண்றவங்கன்னா ஓப்பனா வந்திருப்பாங்க அவங்க. அதனாலதான் நான் என்ன சொல்றேன், நீல்சன் அண்ட் டைனிக் பாஸ்கர் இந்த டைனிக் பாஸ்கர் என்கிற அந்த பத்திரிகை ப்ரோ பிஜேபி வெர்னாகுலர் லாங்குவேஜ் எடிஷன். அது பாஜகவை தொடர்ந்து ஆதரித்து வரக்கூடிய ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகையில இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 200 இடங்கள் கூட கொடுக்க முடியாது என்று வருவதை பார்க்கின்றப்போ உள்ளபடியே நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன்னா அதுக்கு தகுந்தாற் போல வருகிற தகவல்களும் அப்படி இருக்கிறது. இன்னைக்கு நீங்க குஜராத் எடுத்துக்கிடுங்க, உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கிடுங்க, ராஜஸ்தான் எடுத்துக்கங்க, பீகார் எடுத்துக்கங்க, வடகிழக்கு மாநிலங்கள் எடுத்துக்கங்க, இந்த எல்லா இடங்களிலும் ஒரு ஆன்டி பிஜேபி வேவ் பெருசா. வடகிழக்கு மாநிலங்கள்ல பிஜேபி எங்கேயும் போட்டி போடல, எக்ஸப்ட் அசாம் அண்ட் அருணாச்சல பிரதேஷ். அங்க கூட கூட்டணி கட்சிகள் மேலதான் ரைட் பண்ணுது. இன்னைக்கு ராஜஸ்தான்லயும் குஜராத்லயும் மத்திய பிரதேசத்திலையும் தேசிய அளவில் காற்று திசை மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறீங்க வரக்கூடியதுல. ஆனா சி ஓட்டருடைய கருத்து கணிப்பு வந்திருக்கு. சி ஓட்டர் தமிழ்நாட்டில் 39 இடங்களும் தமிழ்நாட்டில் உங்கள் கூட்டணிக்குன்னு சொல்லுது. ஆரம்பத்திலேயே அதான் சொன்னாங்க, இப்பவும் அதான் சொல்றாங்க. ஆனா தேசிய அளவில் 370 இடங்கள் இன்னமும் என்டிஏன்னு சொல்றாங்க. கேரளாவிலும் அப்படிதான். இல்ல அதே என்டிஏக்கு அவங்க 370 இடங்கள்னு கொடுக்குறாங்க. அப்ப அந்த எண்ணிக்கையும் பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கான்னு கேட்கிறேன்.
இல்ல 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 அதாவது நான் எந்த கருத்து கணிப்பையும் நான் ஒரு முடிந்த முடிவாக எடுத்துக்கொள்ள தயாராக இல்லை. ஓகே, எல்லா கருத்து கணிப்புகளுக்கும் இடையில பலவிதமான முரண்பாடுகள் இருக்கின்றன. அவைகள் எடுக்கப்பட்ட முறைகளிலே அன்சயின்டிபிக் மெத்தட்ஸ் என்று சொல்லுகிறார்கள். குறைந்தது 5 to 10 விழுக்காடு வாக்காளர்கள் மாதிரியாக எடுக்கப்பட்டால்தான் சரியான தரவு வரும் என்று சொல்லுகிறார். ஆகவே அவைகளெல்லாம் அவ்வாறு எடுக்கப்பட்டதான்னு தெரியல. ரெண்டாவது, இன்னைக்கு மீடியாக்கள்ல நாமே பணம் கொடுத்து ஏற்பாடு செய்து நாமே ஏற்பாடு செய்கிற கருத்து கணிப்புகள் எல்லாம் தொடர்ந்து வருகின்றன. அதை போன்ற ஒரு ஏற்பாடு இன்னைக்கு எலக்ட்ரல் மார்க்கெட்டிங் என்று சொல்லக்கூடிய தேர்தலை சந்தைப்படுத்துவது என்பதில் அதுவும் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு யுக்தியாக அதை பத்தி பேசலாம். அதுதான் திரு எடப்பாடி பழனிசாமி குறிப்பிடுகிறாரா அப்படிங்கிற கேள்வியை நான் திரு அன்வர்ட்ட வைக்கிறேன். முதல் கட்ட கருத்தை உங்களை எடுத்துக்கிற திரு பீட்டர். திரு அன்வர் ராஜா, திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய அறிக்கை கருத்து கணிப்புகள் பற்றி அப்படின்னு ஒன்று இருக்கு. இது முழுக்கவே திணிப்புகள் அப்படின்னு பார்க்க முடியுமா? தவறுகள் இருக்கின்றன, கணிப்புகளில் பல தவறாக போயிருக்கிறது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது ஒரு இண்டிகேட்டரா இல்லை திசை இந்த பக்கம் தான் இருக்கிறது, மக்களுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்குங்கிறத கணிக்கிறதா நீங்க பார்க்கலையா? ஒட்டுமொத்தமாகவே அதை எல்லாமே திணிப்புன்னு தான் பார்க்குறீங்களா? பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொன்னதுதான் 100க்கு 100 உண்மை. ஏனென்றால் டிவிக்களினுடைய உரிமையாளர்களே ஒவ்வொரு கட்சியை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஒரு டிவி உரிமையாளர் ஒரு கட்சியினுடைய பிரதிநிதியாக இருக்கிறார். எனவே அவர்களுக்கு சாதகமான செய்திகள் தான் டிவிக்களில் வருகின்றன, கருத்து கணிப்பாக வருகின்றனவே தவிர உண்மையான நேர்மையான நடுநிலையான கருத்துக்கள் அந்த டிவியிலே வருவதில்லை. பெரும்பாலும் கருத்து கணிப்புகள் தேர்தல் முடிவுக்கு எதிராகவே அமைகின்றன. நிறைய விஷயங்களை நாம் பார்த்திருக்கிறோம். என்டிடிவி போன்ற டிவிகள், டைம்ஸ் போன்ற டிவிகள், இப்படிப்பட்ட டிவிகள் எல்லாம் நடுநிலையோடு இருந்து பல கருத்துக்களை சொன்ன போதிலும் அவைகளெல்லாம் தேர்தல் முடிவுகளோடு ஒத்துப்போவதில்லை. நான் பல விஷயங்களை இதில் உங்களுக்கு சொல்ல முடியும். ஏனென்றால் ஏன் அப்படி கருத்து கணிப்பு ஒத்துப்போவதில்லை என்றால், நம்முடைய நாட்டில் பல்வேறு இனம், பல்வேறு மொழி, பல்வேறு ஜாதியைச் சேர்ந்தவர்கள், பல்வேறு கலாச்சாரம் போன்றவர்கள் ஒரு மாநிலத்தில் இருக்கின்ற சூழ்நிலை இன்னொரு மாநிலத்தோடு ஒத்துப்போவதில்லை. ஒரே மதத்தைச் சேர்ந்தவர்களே இப்ப உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற இந்துவும் கேரளாவில் இருக்கிற இந்துவும் ஒரே மாதிரியான கல்ச்சரில் இருப்பதில்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற முஸ்லீமும் பீகாரில் இருக்கிற முஸ்லீமும் ஒரே மாதிரி இருப்பதில்லை, ஒரே கல்ச்சரில் இருப்பதில்லை. எனவே அவர்கள் எடுக்கின்ற முடிவு சாம்பிள் எல்லா மாநிலத்திலும் தான் எடுக்கிறாங்க. இப்படி பல்வேறு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், பீகார்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள்